அன்னியாசி ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம ஜேகே அப்பாவுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். நான் எப்போவுமே ஜிமினிக்கு தான் போட்டுட்ருப்பேன். இன்றைக்கி ஏன் ஜேகேக்கு போட்டிருக்கேன், ஏன்னா ஜேகேவோட இன்றைக்கி பர்த்டே இல்லையா. ஸோ ஜேகேக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்கலாம். ஓகேவா, ஒரு பெரிய விஷ் ஆர்மி சைட்லேருந்து ஜேகேக்கு சொல்லலாம். ஓகே, ஜேகே அப்பா ஹாப்பி பர்த்டே, எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. நீங்கள் மிலிட்ரியெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக நீங்கள் வெளில வரணும். உங்களோட சாங்ஸ் எல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணணும். உங்களை ஹாப்பியாக நாங்கள் பார்க்கணும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, பிடிஎஸ் மெம்பர்ஸ் கூட நீங்கள் எல்லாருமே 7 பேருமே இருந்து நாங்கள்லாம் அதை என்ஜாய் பண்ணணும். ஓகேவா. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஜாஸ்மின்னு ஒருத்தி இருக்கா. அவளோட பெரிய பயாஸே நீங்கள் தான் ஜேகே. அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களை பற்றி தான் எப்போவுமே நினச்சிட்ருப்பா. உங்கள் பேர் தான் அவளையும் நாங்கள் கூப்பிடுவோம் ஜேகே அப்படின்ட்டு. ஏன்னா அவள் பேர்லேயும் ஜேகே தான் வரும். ஸோ அதனால் ஜேகேன்னு நாங்கள் அவளை எப்போவுமே கிண்டல் பண்ணிகிட்ருப்போம். ஸோ ஆர்மிஸும் என் ஃப்ரெண்டு நான் எல்லாருமே உங்களை மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா பிடிஎஸ் மெம்பர்ஸையும் நாங்கள் மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஜேகே அப்பா நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க. என் ஃப்ரெண்டை ரொம்பலாம் காக்க வச்சிடாதீங்க. அவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா நீங்கள் சேஃபாக வெளில வரணுமேனு. எல்லா ஆர்மிஸும் அதான் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் சேஃபாக வரணுன்னு. மறக்காமல் சேஃபாக வந்துடுங்க. அவங்க ஹாப்பி பர்த்டேயை நீங்கள் அங்கேயே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகே சரி வாங்க, நான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். நான் டைட்டிலையே சொல்ல மறந்துட்டேன். ஐயோ, ஜேகே ஒன் ஷாட் ஆனால் மிஸ்ட்ரி பாய் இன் யுவர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, நம்ம இந்த ஒன் ஷாட்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். யாராச்சும் லைக் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஓகேவா. ஜேகே கண்டு பண்ண மாட்டிங்களா? ஒரு லைக் தானே, எனக்கு கண்டு பண்ணுங்களா ப்ளீஸ். ஜேகே கண்டியும் சேர்த்து பண்ணிவிடுங்க. நான் ரொம்ப பேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட போகுது. இவ்வளோலாம் டிலே பண்ணியிருக்கக்கூடாது. சாரி. சரி வாங்க, நம்ம இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். இப்போ உங்கள் ரூமை தான் காமிக்கிறாங்க. நீங்கள் ஒரு பையனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டுருக்கீங்க. அவனும் உங்கள் மேலே நல்லா சாஞ்சு தூங்கிட்டு இருக்கான். 2 பேரும் அவ்வளோ ஹக் பண்ணி இன்னும் க்ளோஸாக ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் டோர் தான் ஓப்பன் ஆகுது. உங்கள் மம்மி தான் வந்துட்டு, ஏய் வையன் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கத்துறாங்க. நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கீங்க. உங்கள் அம்மா கத்துனதெல்லாம் உங்களுக்கு கேட்கவே இல்லை. உங்கள் அம்மா வந்துட்டு, ஏய் எருமை மாடு என்னடி பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து எட்டுக்கிட்டு ஒரு முதிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே தாண்டி போய் கீழே வந்துட்டீங்க. அந்த பையனோட ரோல் ஆகி போய் நீங்கள் கீழே வந்துட்டு, அம்மா என்ன இவ்வளோ சீக்கிரம் விடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நீங்கள் தலையை பிடிச்சிட்டே பார்க்குறீங்க உங்கள் அம்மாவை. உங்கள் அம்மா முறைச்சி டெட் கிளேர் விடுறாங்க உங்களுக்கு பார்த்துட்டு, ஏம்மா என்னாச்சு, ஏன் இப்படி முறைக்கிறீங்க, நான் ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க ஒன்றுமே தெரியாமல். உங்கள் அம்மா, ஏய் எருமை மாடு என்னடி பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னம்மா என்னாச்சு, என்ன ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து உங்கள் முடியை பிடிச்சி இழுக்கிறாங்க. அம்மா என்ன பண்ணுறீங்க, எனக்கு வலிக்குது, அம்மா விடுமா, ஏம்மா உனக்கு ஏதாச்சும் பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. என்ன எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சான்னு கேட்டுட்ருக்கியா, நீ என்னடி பண்ணிகிட்ருக்க ரூமில், உனக்கு அறிவில்லை, என்ன பண்ணிகிட்ருக்க நீ, யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் யார் இவனா, யார் இதுனா, என்னம்மா பேசுகிற, யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சு கேட்குறாங்க. நீங்கள் அப்போ தான் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களை ஹக் பண்ணி தூங்கிட்டு இருப்பான்ல, அவன் கீழே விழுந்த பிறகு தூங்கிட்டு தான் இருக்கிறான். அம்மா யார்மா இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்டே கேட்குறீங்க. அவங்க என்ன ஓன்ட்டு கேட்ட நீ ஏன்ட்டு கேட்குறியாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மண்டையிலே அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் அம்மா என்னம்மா எனக்கு யாருன்னே தெரியாது. ஓ யாருன்னே தெரியாது அம்மா தான் ஒரு ரூமில் வந்திருக்கான், நீ அவனை ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்க. என்ன ஹக் பண்ணி தூங்கிட்டு இருந்தானா, அவன் என் பெட்டில் தூங்கிட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே கொஷின் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா, நீ சாவடிச்சிருவேன்டி, என்னடி பண்ணிகிட்ருக்க, யாரடி இவன், நீங்கள் அம்மா எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாவமாக சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை நம்புகிற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்துட்டு, ஏய் எந்திரா, ஏய் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டுருக்காங்க. நீங்கள் இவன் எந்திரிக்க மாட்டான், இதுனா அவன் வீடா அப்படி தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கிளாஸ் இருக்கும் எடுத்து மூஞ்சிலே ஊற்றி விட்டுறீங்க. உங்கள் அம்மா, ஏய் என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் ஊற்றின சாக்கில் உங்கள் அம்மா மேலே லைட்டாக ஊற்றிருப்பீங்க. அப்போ உங்கள் அம்மா திட்டிருப்பாங்க, முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அம்மா அது அவனை எழுப்புறதுக்கு தான் ஊற்றுனேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாவமாக சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா விட்டுறாங்க. அந்த பையனும் எந்திரிக்கிறான். யாராது காலங்காத்தால எழுப்பிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு எந்திரிக்கிறான். அப்போ தான் நீங்கள் போயிட்டு லைட் போடுறீங்க, மூஞ்சி தெரியல அப்படின்ட்டு. அது நைட்டு தான். ஸோ அதனால தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சுத்தமாக தெரிஞ்சிருக்காது உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும். போய் லைட்டு போடுறீங்க. அப்போ தான் உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஜேகே நீயாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அம்மா உங்களுக்கு இவனை தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு தெரியுமா, உனக்கு தெரியாத அடி இவன் யாருன்னு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா எனக்கு தெரியாது, கொன்னுடுவேன்,
டேய் ஜேகே நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகே என்ன என்ன பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு அவர் கேட்டுட்ருக்காரு. உங்கள் அம்மா என்னடி இவன் என்ன எதுவுமே தெரியாதமா நடிச்சிட்ருக்கான். அம்மா எனக்கும் ஒன்றும் தெரியாது. ஆமாம் உனக்கு தெரியாமல் தான் ஒரு ரூம் வரையும் வந்து படுத்துட்ருக்கான் அவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா செம்மையாக அவங்கள அடிச்சிட்ருக்காங்க. அம்மா அம்மா நான் எதுவும் பண்ணலம்மா, எனக்கு யாருன்னே அவன் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே செம்மையாக குடிச்சிட்டு வந்திருப்பார் போல். அவர் அப்படியே தள்ளாடிட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விட்டார். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மாவும் அவர்கிட்ட வந்துட்டுருக்கீங்க. அவரோட பிளர் ஐஸில் பார்த்துருப்பார். அதுக்கப்புறம் அப்படியே கண்ணை மூடிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஜேகே சோஃபாவில் தான் படுக்க வச்சுருக்காங்க. ஜேகே பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணி எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு சோம்பலெல்லாம் முறிச்சிட்டு பார்க்குறாரு. முன்னாடியே தான் உங்கள் அம்மாவும் நீங்களும் உட்காந்துட்ருக்கீங்க. வயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. உங்கள் அம்மா உங்களை திரும்பி முறைக்கிறாங்க. நீங்கள் அம்மா எனக்கு தெரியாதம்மா இவன் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது, ஸோ அதனால நீங்கள் அப்படி சொல்லிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் திரும்பிட்டு யாரா நீ என்னடா என் ரூமில் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை பார்த்து கத்திட்ருக்கீங்க. ஜேகே வையன் அது நான் என்ன இங்கே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கன்ஃபியூஷனாக கேட்டுட்ருக்காரு. உங்கள் அம்மா ஜேகே நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டி அது 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 வந்து அப்போ நீங்கள் குறுக்கால வந்துட்டு சொல்கிறான் என்னன்னு சொல்லுடா, என்ன வாயிலே மர்மல் பண்ணிட்டுருக்க, மரியாதை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை மிரட்டிட்டு இருக்கீங்க. ஜேகே வையன் அது வந்து அப்படி சொல்லிகிட்டே இருக்காரு. என்னன்னு மட்டும் சொல்ல மாட்டுறாரு. நீங்கள் செம்ம காட்டுற நீங்கள் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வேஸ் இருக்கும், ஃப்ளவர் வேஸு, அதை எடுத்து அடிக்க போயிட்டீங்க. உங்கள் அம்மா ஏய் நிறுத்திட்டு என்னடி பண்ணுற, பாருமா இவன் யாரை எவன்னே சொல்ல மாட்டான், இவன் பார்த்துல இங்கே பாருங்கள் உளறிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்ம கோமாயிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வாயை மூடு, உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு மட்டும் சொல்லாத, நான் சத்தியமாக நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா சத்தியமாக அதுதாம்மா உண்மை, வாயை மூடிட்டு இருடி, அந்த ஃப்ளவர் வேஸ்ட்டு நானே உன் மண்டல போட்டு உடச்சிருவேன், மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன இது என்ன என்னை நம்பவே மாட்டுறாங்க, இது அம்மா தானா சொந்த பொண்ணு சொல்கிறதே நம்ப மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாப்பா உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா ஜேகே என்ன நடந்துன்னு சொல்லிடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே ஆண்டி அது வந்து அப்படி சொல்லிட்டே இருக்காரு. நீங்கள் அப்போ தான் ஆமாம்மா உங்களுக்கு எப்படி இவனை தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் அம்மா இவன் யாருன்னு தெரியலையா, என் ஃப்ரெண்டு இருக்கால அவளோட பையன்தான் இவன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அவங்களோட பையனா, நான் இதுவரையும் அவனை பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்குறீங்க. பார்த்ததே இல்லாமல் தான் அவன் ஒரு ரூமில் வந்து உட்காந்துட்ருக்கான். அம்மா சத்தியமே எப்படி வந்தான்னு தெரியாதுமா, நீ வாயை மூடிட்டு இருடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சைடு 2 பேரும் திரும்புகிறாங்க. நீங்கள் என்ன இவங்க நம்பவே மாட்டுறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை பேசிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே மரியாதை சொல்லிடு, இல்லை உங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஆண்டி நான் சொல்லிடுறேன், எங்கள் அம்மா கிட்டலாம் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பதறாரு. சரி என்ன நடந்துச்சு சொல்லு. ஆண்டி அது வந்து நான் வயனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரா. நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க. என்னைய லவ் பண்ணுறியா, நீ லவ் பண்ணுறாத என்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லணும், அதை விட்டு என்கிட்ட என் ரூமுக்கு வந்த அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் அம்மா உங்கள் மண்டையிலே போட்டுட்டு வாயை மூடிட்டுரு அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறமா ஜேகே சைடு திரும்பிட்டு உங்கள் அம்மா சொல்லு அதுக்கு மேலே என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீ எப்படி மீட் பண்ண என் பொண்ணை, அதுவும் போய் இவ்வளோ போய் லவ் பண்ணியிருக்க பாருடா, நீ உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, இவன் மேலெல்லாம் போய் லவ்வில் விழுவாங்களா இவெல்லாம் சி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சீன்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. நீங்கள் இது நீ எனக்கு அம்மா தானா இல்லை வேறு யாராச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா சொந்த அம்மாவே உங்களை இப்படி கேவலமாக திட்டிகிட்டு இருக்காங்க ஜேகேக்கு முன்னாடி. ஜேகே சிரிக்கிறாரு அப்படின்ட்டு நீங்கள் ஜேகேவை பார்த்து முறைச்சிங்க. மூடிட்டுடா அப்படின்ட்டு ஜேகேவை சைலண்ட் ஆகிட்டாரு. சரி நீ எப்போ அவளை பார்த்த ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜேகே ஆண்டி அதுவா அது அது காலேஜ் ஃபஸ்ட் இயரில் அவள் ஃப்ரெஷர்ஸ் டேக்கு வந்திருந்தா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாரு. இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, ஃப்ளாஷ்பேக்கில் நீங்களும் உங்கள் அப்பாவும் தான் அங்கே ஓரியன்டேஷன் நடந்துகிட்ருக்கோம் ஃப்ரெஷர்ஸ்க்கு. நீங்கள் அப்போ தான் ஃபஸ்ட் செம்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, உங்களுக்கு அங்கே சீட்டு கிடச்சிருக்கும், உங்களுக்கு செம்ம குஷியாக இருந்திருக்கும். நீங்களும் உங்கள் அப்பாவும் அங்கே வந்து உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க ஓரியன்டேஷனுக்காண்டி உட்காந்துட்டு அங்கே எல்லாம் கேட்டுட்ருப்பீங்க. அப்போ தான் ஜேகே டீமை காமிக்கிறாங்க. ஜேகே சீனியர் உங்களுக்கு, ஓகேவா, அவர் 3rd இயர் படிச்சுட்ருக்காரு.
ஸோ அவர் வந்துட்டு வெளியில் அவங்க கேங் கூட உட்காந்து கடலை போட்டுட்ருப்பாரு. அங்கே சுற்றி கேர்ள்ஸ் எல்லாம் அங்கே நின்றுட்டு உக்காந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஜேகே வந்துட்டு ஒரு காலேஜ் செலிப்ரிட்டின்னு சொல்லிக்கலாம். அவருக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் இருக்குது. ஏன்னா அவர் அப்படியே பாக்ஸர் மாதிரி இருப்பார். மற்றவங்க யாருக்குமே அந்த மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவர் அப்படியே பாடி பில்டர் மாதிரி இருப்பார். அவர் ஏஸ் எல்லாம் ஒரு மாதிரி சக்கதாக இருக்கும். ஸோ அவர் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஹேண்ட்ஸமாக சூப்பராக இருப்பாரா. ஸோ அதனால தான் கேர்ள்ஸ் எல்லாம் அவர் எப்போ பார்த்தாலும் சைட் அடிச்சுட்டு அவர்கிட்ட குறைஞ்சிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போ அவர் கேங் கூட பேசிகிட்டு இருக்கும்போது கூட சுற்றி கேர்ள்ஸ் உட்காந்து அவரை தான் சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஜேகேக்கு ஒரு எனிமி கேங் இருக்கும். அந்த பையன் வந்துட்டு, என்ன ஜேகே ஜாலியாக குஜால் பண்ணுறோம் போல் கேர்ள்ஸ் எல்லாம் சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜேகே என்னடா உனக்கு இப்போ பிரச்சனை, நான் பாட்டில் இருக்கேன், எதுக்கு வேணும்னு வந்து வம்பு இழுக்கிற அப்படின்னு கேட்குறாரு. வம்பு இழுக்கிறானா, உனக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தோம், உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்லையே, கேவலமாக இல்லை உனக்கு அப்படின்னு கேட்குறான். ஜேகே இங்கே பாரு, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கணுன்னு ஆசை இல்லை, அதனால தான் நான் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கல, புரிஞ்சுதான் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவன், ஓ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லு, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்க துப்பு இல்லைன்னு சொல்லு, அதை விட்டு சும்மா இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது இல்லை, மண்ணாங்கட்டி இல்லைன்னா சொல்லிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிகிட்டு இருக்கான். ஜேகே வந்து அவர் எந்திரிச்சு நிற்கிறாரு. அவரை பார்த்தோன்னே அவன் கொஞ்சம் ஜர்க்காகி கொஞ்சம் 2 ஸ்டெப் பின்னாடி போகிறான். இருந்தாலும் வாயடங்காமல், என்ன நீ எந்திரிச்சா மட்டும் நாங்கள் பயந்துருவோமா, முடிஞ்சால் இப்போ ஒரு கேர்ளை நீ கிஸ் பண்ணுறா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஜேகேவும் அவ்வளோதானே, டீல் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு, பாரு இன்னும் 2 மணி நேரத்தில் நான் கிஸ் பண்ணுறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த ஃபேன் கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்ககிட்டலாம் போயிட்டு, ஹே கேர்ள்ஸ் உங்களுக்கெல்லாம் என்னை பிடிக்கும்ல அப்படின்னு கேட்குறாரு. அவங்களும் ஆமாம் ஜிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டை நோட் பண்ணுறாங்க. சரி அப்போனா நீங்கள் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கேர்ள் ஃப்ரெண்டா, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பின்னாடி போயிடுறாங்க. இல்லை எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் இருக்க விருப்பம் இல்லைன்னு. ஜேக்கி கொண்டு புரியல, என்ன நம்ம பின்னாடி எப்போவுமே சுற்றிட்டு இருப்பாங்க, கேர்ள் ஃப்ரெண்டாக இருங்கன்னா ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் இன்னொரு செட் ஆஃப் கேர்ள்ஸ் கிட்ட போய் அதே கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பின் வாங்கிட்டே இருக்காங்களா. ஜேகேக்கு புரியல என்ன இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு, நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நல்லா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகலான்னு பார்க்குறா. அப்போ ஜேகே நில்லு அப்படின்னு கூப்பிட்றாரு. அந்த பொண்ணு நின்றுட்டு என்ன அப்படின்னு கேட்குறா. நீ ஏன் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டா, உனக்கு என்ன பிடிக்கும் தானே அப்படின்னு கேட்குறாரு. அவங்கள பிடிக்கும், அதுக்கு என்ன பிடிக்கும்னா அப்படியே கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன் அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. அந்த பொண்ணு பிடிக்கும்னா பிடிக்கும் அவ்வளோதான், அதுக்கான கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறா. அந்த ஒருத்தர் இருப்பான்ல ஜேகே இனிமே, அவன் வந்துட்டு சிரிச்சிட்ருக்கான். பாத்தியா நீ ஜஸ்ட்டு அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் மெட்டீரியல், அவ்வளோதான், ஒன்னையெல்லாம் பாய் ஃப்ரெண்டெல்லாம் எவனும் அக்செப்ட் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணிட்டு போயிடுறான். அவ்வளோதான் நீ தோத்துட்டடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவால் அதை அக்செப்டே பண்ண முடியல. ஜேகே சொடக்கப்பட்டு ஏய் நில்லுடா அப்படின்னு கூப்பிட்றாரு. அவனும் திரும்புகிறான். இங்கே பாரு, இவங்க அக்செப்ட் பண்ணலன்னா என்ன, உனக்கு என்ன ஒரு பொண்ணை கிஸ் பண்ணணும் அவ்வளோதானே, இரு எல்லாருக்கு முன்னாடியும் கிஸ் பண்ணி காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு போகிறாரு. அந்த பையனும் நக்கலாக சிரிக்கிறான். அப்போ ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ், டே ஏன்டா தேவலாம் சவால் விடுற, அதுதான் இந்த பொண்ணு உன்னை அக்செப்ட் பண்ணுற மாற்றாலே, அப்புறம் கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகே திரும்பி முறைக்கிறாரு. முறைச்சா மட்டும் இப்போ என்னடா ஆக போகுது, தேவலாம் சவாலை விட்டு நீ ஏன்டா இப்படி அசிங்கப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகே இப்போ என்னடா அவனுக்கு கிஸ் பண்ணணும், யாராச்சும் ஒரு பொண்ணை தானே, யாராக இருந்தால் என்ன, ஃப்ரெஷர்ஸ் பொண்ணுங்க தான் இவ்வளோ பேர் இருக்காங்களே, அதில் யாரையாச்சும் ஒருத்தங்களை பிடிச்சி கிஸ் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே இது தப்புடா அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பாக இருந்தால் என்ன, எனக்கு நான் போட்ட டீலில் நான் வின் ஆகணும், அவ்வளோதான் எனக்கு இம்பார்ட்டண்ட், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அந்த ஓரியன்டேஷன் நடந்துகிட்ருக்கல அந்த செமினார் ஹாலுக்குள்ளே தான் போகிறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. அப்போ நீங்களும் உங்கள் அப்பாவும் அந்த எட்ஜ் சைடில் தான் நின்று உக்காந்துட்ருப்பீங்க. ஜேகே டைரெக்டாக வந்துட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாரு, யாரை கூப்பிட்டு போய் கிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. பார்த்தா நீங்கள் தான் டைரெக்டாக இருக்கீங்க, வேறு எந்த பொண்ணும் அவருக்கு தெரியல போல், நீங்கள் தான் அந்த எட்ஜில் இருக்கீங்க. ஸோ ஜேகே யார் எவர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்க்கல, டைரெக்டாக அந்த ஆடிட்டோரியம்குள்ளே வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க யார் என்ன ஏன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான், சார் நீங்கள் எதோ தப்பாக இழுத்துட்டு போகிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஜேகே நீங்கள் பேசுகிறத கூட கண்டுக்காமல் அவர் உங்கள் இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. உங்கள் அப்பா, ஏய் என்னடா என் பொண்ணை இழுத்துட்டு போயிட்டுருக்க அப்படி சொல்லிட்டு அவரும் பின்னாடியே வராரு. அப்பா என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அப்பாவும் உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்காரா.
ஜேகே அவங்க கையை தரன்னு இழுத்துட்டு போய் ஸ்டேஜ் மேலே நிற்க வைக்கிறாரு. டீச்சர்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வந்திருக்கவங்க பேரண்ட்ஸ் இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கட்டும், எல்லோரும் பார்க்குறாங்க. அப்போ ஜேகே உங்களை நிப்பாட்டிட்டு அவர் முன்னாடி உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரி இழுத்து உங்கள் ஹிப்ஸோட அவர்கிட்ட க்ளோஸாக இழுத்து அப்படியே அவங்க கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைடேஸில் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அப்பாவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க என்ன நடக்குதுன்னு. அவங்க ஃப்ரெண்ட்ஸு முடிஞ்சுது, இவன் பாரு என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படி சொல்லிட்டு தலையிலே கை வைக்கிறாங்க எல்லோரும். அதுக்கப்புறம் ஜேகே கிஸ் பண்ணி முடிச்சுட்டு கீழே வராரு. அந்த சீனியர் ஒருத்தன் இருப்பால ஜேகே எனிமே, அவனும் வரான். ஜேகே பார்த்தல நான் நினச்சதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக அவர் வெளில போகிறாரு. அந்த சீனியருக்கு அசிங்கமாகுது, இவன் என்ன எப்போவுமே மாட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் கடுப்பாகி வெளில போகிறான். நீங்கள் அங்கேயும் நின்றுட்டுருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியல, உங்களுக்கு அழுகு வருது, கண்ணுலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு, நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா வந்துட்டு வாமா நீ இந்த காலேஜ் வேணும் ஒன்றும் வேணாம், ஒரு நாயும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பொறுக்கிங்களாக தான் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. அப்போ அந்த காலேஜோட பிரின்ஸிபல் வந்துட்டு சார் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. எங்கே போகிறீங்களா, என்ன நடந்துட்டுருக்கு, என்ன இந்த பசங்களாம் என்ன படிக்க வராங்களா இல்லை பொறுக்கித்தனம் பண்ண வர்றாங்களா, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு ஜேகே கண்டாலே பிடிக்கல. அதனால தான் அவர் இப்படி கத்திட்டுருக்காரு. அந்த பிரின்சிபல் சார் சாரி சார், இந்த மாதிரி நெக்ஸ்ட் நடக்காமல் பார்த்துக்கிறேன் சார், சாரி சார் அப்படின்னு சொல்கிறாரு. சார் நீங்கள் எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய காலேஜ் யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், உங்கள் பொண்ணு கிடச்சிருக்கேன்னு நினச்சி பெருமைப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதோ சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க, நீங்கள் எதுவுமே பேசலை. உங்கள் அப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நீங்கள் சேர்ந்துக்கிறது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, அதில் ஃப்ரீ சீட் கிடச்சிருக்கும், இதை விட்டால் வேறு எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அவரும் கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஸோ அதை தான் இப்போ ஜேகே சொல்கிறாரா. அவங்க அம்மா செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா நீ என் பொண்ணு கிஸ் பண்ணி அவள் பர்மிஷன் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக் ஆகிட்டு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் என்ன நீ தானா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் அம்மா என்னடி இது அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா எனக்கே ஞாபகம் இல்லை, எனக்கே இப்போ தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்கிறீங்க. போதும் நிறுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பிட்டு ஜேகே கிட்ட சரிடா நீ எப்பறம் அதுவும் போய் இவ்வளோ போய் கிஸ் பண்ண, வேறு எந்த நல்ல பொண்ணும் உனக்கு கிடைக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அம்மா என்னம்மா லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க, நீ என்னம்மா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் அம்மா மூட்ரி நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உனக்கு வேறு கண்ணே இல்லையாடா, போய் இவ்வளோ போய் கிஸ் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன இது அம்மா மாதிரியா பேசுது அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே சிரிக்கிறாரு ஷையாயிட்டு. அதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இன்னொரு ஸ்டோரி ஆரம்பிக்கிறாரு. இப்போ மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் போகலாம் ஓகேவா. ஜேகே மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸு கூட பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருப்பாரு. என்னடா இது மழை நிற்கவே மாட்டேங்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸு அதான்டா மச்சான் நிற்கவே மாட்டேங்குது, இரு கொஞ்ச நேரம் இங்கேயே மழை நின்ற பிறகு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நின்றுட்டுருப்பாங்க. அப்போ ஜேகேவோட ஃப்ரெண்டு டே ஜேகே அந்த பொண்ணு தானே அது நீ கிஸ் பண்ணியே ஃபர்ஸ்ட் டே, அந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அப்போ தான் ஜேகே செகண்ட் டைம் உங்களை திரும்பி பார்த்துருப்பாரு. நீங்கள் அப்படியே அழகாக ஒயிட் கலர் சுடிதார் போட்டு அம்ப்ரெல்லா எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பீங்க அழகாக. ஜேகே பார்த்துட்டு அப்படியே இம்ப்ரெஸ் ஆகி ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்காரு. ஃபஸ்ட் டைம் கூட அவர் உங்களை முழுசாக பார்த்தாரான்னு தெரியல, ஆனால் இந்த வாட்டி உங்களை பார்த்தோன்னே அவருக்கு லவ் வந்துருச்சு. உங்களை ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு தான் சிரித்த முகத்தோடு வந்துட்டுருக்கீங்க. ஜேகே உங்களை அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டுருக்கும்போது அந்த ஃபுட்பாத் சைடில் பூனிங்க அப்புறமா குட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கும், மழையில் நனைஞ்சிட்ருக்கோம். நீங்கள் அதை பார்த்தோன்னே பாவமாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்ககிட்ட குடை இருக்கும்ல, நீங்கள் குடையை எடுத்துகிட்டு போய் அதுக்கு வைக்கிறீங்க. நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அது பூனைக்குட்டிக்கு வைக்கிறீங்க. ஜேகே இவ்வளோ கருணை மனசு இருக்காவளா இவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த காலத்துலேயும் இப்படியெல்லாம் பொண்ணு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்த்துட்ருப்பாரு. உங்களை இன்னும் பிடிச்சிருது ஜேகேக்கு. நீங்கள் அந்த மலையில் நனைஞ்சிட்டே அப்படியே வரீங்க. வந்துட்டு மலை கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணுறீங்க. வா அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மலையிலேயே அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு உங்கள் கை ரெண்டத்தையும் விரிச்சிட்டு செம்மையாக அங்கே கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போதும் ரொம்ப நனைஞ்சோன்னா அதுக்கப்புறம் கோல்டு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நின்றுருப்பீங்க. ஜேகே பக்கத்தில் தான் வந்து நின்றுருப்பீங்க. நீங்கள் ஜேகேவெல்லாம் திரும்பி பார்க்கவே இல்லை. ஜேகே உங்களை மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எப்போ மழை நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்ருக்கீங்க, இங்கிட்டும் அங்கிட்டும் பஸ் வருதா கிளம்பலாமா அப்படின்ட்டு.
ரொம்ப நேரம் நிற்கிறீங்க, பஸ் வர மாதிரியே தெரில. ஜேகேக்கு போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. நீ கரெக்டாக பஸ் வருது. ஜேகே ப்ளீஸ் போவாத, இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே நில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போதும்டா எவ்வளோடா சைட் அடிப்ப அப்படி சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஜேகே சும்மா இருங்கடா டே, அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா மச்சான் ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்ற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் போயிட்டு பஸ்ஸில் ஏறிட்டு நீங்கள் ஒரு வாட்டி தான் ஜேகே திரும்பி ஐ கான்டாக்ட் பண்ணியிருப்பீங்க. அது 1 செகண்ட் கூட லாஸ்ட்டாக இருக்காது. ஆனால் ஜேகேக்கு அதே ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்குது. டீ அவள் என்னை பார்த்தாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் என்னடா சொல்கிற, அவன் எங்கடா அவனைய பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜேகே இல்லைடா அவன் என்னை பார்த்தா. டேய் நாங்களும் இங்கே தான் நின்றுட்டுருக்கோம், உனக்கு மட்டும் என்ன பார்த்தா, நாங்கள் எங்களுக்கானுக்கு என்ன குருடா நாங்கள்லாம், எங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஜேகே இல்லவே இல்லை அவன் என்னை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அதையே பிடிச்சிட்ருக்காரு. அதுதான் செகண்ட் டைம் உங்களை பார்த்தது. அதுக்கப்புறம் உங்களை பார்க்க முடியல, ஏன்னா காலேஜில் அவர் 3rd இயரில். ஸோ அவருக்கு எக்ஸாமெல்லாம் நடந்துகிட்ருக்கும். ஸோ அந்த பிஸியில் அவர் உங்களை கண்டுக்க கூட முடியல. உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஜேகே உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் பார்க்க முடியல. அவருக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் ஃப்ரீயாக இல்லை. அந்த மாதிரி தான் 2 பேருக்கும் காம்ப்ளிகேட்டடான லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கும். ஸோ அதனால் ஜேகேவால் உங்களை பார்க்கவே முடியல. ஸோ அப்படியே கொஞ்சம் ஒரு 3 months அப்படி ஸ்கிப் ஆகுது. ஓகேவா? அப்போது ஒரு டைம் பார்த்துருப்பாரு, அதுக்கப்புறம் பார்க்கவே முடிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் அவருக்கு எக்ஸாம் முடிஞ்சனால அவர் வீட்டில் தான் இருப்பார். இப்போ வீட்டில் தான் அவர் உட்காந்துட்டு ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்காரு. அப்போ உங்கள் ஞாபகம் வருது, அவள் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, அவள் பேர் கூட என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அவள் ஏன் நம்ம மனசில் ஆழமாக போய் பதிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஜேகேவோட அம்மா வந்துட்டு ஜேகே 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 அப்படி சொல்லிட்டு கத்திட்டே வராங்க. ஜேகே என்னம்மா ஏன் கத்துற, வாடா நம்ம போகலாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளம்பலாமா, எங்கே கிளம்பலாம், வீட்டில் சும்மா தானே இருக்கேன், என் கூட வா. அதுதான் எங்கம்மா, வாடா டே அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. ஜேகே அம்மா நான் வரல விடு, நான் வீட்டிலே இருக்கேன், எப்போவுமே வீட்டில் தான் இருக்கு, அதுவும் ஃபோனை நோண்டிகிட்டே இருக்க, ஃபோனை நோண்டுறதுனால உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு பாரு, முடியெல்லாம் எவ்வளோ வளர்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா இது ஸ்டைலு, ஆமாம் ஸ்டைலு மண்ணாங்கட்டி கிழிச்ச, மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. சரி நீ எங்கன்னு சொன்னால் தான் நான் வருவேன். ஆமாம் கரெக்டு, இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்டோடலாம் நீ வரக்கூடாது, போய் உனக்கான ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை போய் போட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாங்க. மா எங்கே போகிறோம்மா, நீ போய் ட்ரெஸ்ஸை போட்டு வாடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜேக்கும் சரின்ட்டு போய் அவர் ட்ரெஸ் மாட்டு வராரு. வேட்டியும் சட்டை அந்த மாதிரி தான் கொடுத்து விட்ருக்காங்க. மா என்னம்மா இது, நான் இதெல்லாம் கட்டுனதே இல்லை, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு பிடிக்காதுன்னா நான் என்னடா பண்ண முடியும், வாடா, 7 கழுத வயசாச்சு இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. 7 கழுத வயசாச்சு அம்மா, இப்போதாம்மா எனக்கு 22 ஆகுது. 22 தான்டா, எவ்வளோ வயசாச்சு பாரு, இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க, வெள்ள முடியெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா லூசா நீ, ஏம்மா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, நீ போதும் வாடா, எங்கே போகிறோன்னு சொன்னாதான் நான் வருவேன், அப்போலான்னு கேட்டுட்ருக்கேன் சொல்லவே மாட்டேன், நீ கோயிலுக்கு தாண்டா போகிறோம். கோயிலுக்கா, சி கோயிலுக்கெல்லாம் நான் வரமாட்டேன், வரேன் நீ அடிப்பேன், என்னைக்காச்சும் வந்திருக்கியா, எப்போவுமே இப்படி தான் சொல்லிட்டு இருக்க, நானும் போனால் போகுது காலேஜ் போயிட்டுருக்கான் பையன் அப்படின்னு விட்டேன், ஆனால் நீ இப்போ வீட்டில் வெட்டியாக தானே இருக்கிற, மூடிட்டு வாடா. அம்மா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஜேகேவோட அப்பாவும் வந்துட்டு போடா ஜேகே உங்கள் அம்மா கூப்பிட்றால போ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜேகே அவங்க அப்பா சொன்னால் கேட்டுப்பாரு. ஸோ அதனால சரின்ட்டு அவர் எதுவுமே பேசாமல் வந்துடுறாரு. ஜேகேவோட அம்மா பார்த்தியா, யார் சொல்லணுமோ அவங்க தான் சொல்லணும், நாமெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வராங்க. ஜேகே கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, இருந்தாலும் அவர் அவங்க அம்மா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு. ஸோ கோயிலுக்கு வந்துட்டு அவங்க பூஜைலாம் பண்ணிட்டுருக்காரு. ஜேகே இதெல்லாம் வேற பண்ணணுமா, இப்போ என் நிலமை எங்கே வந்து நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இஷ்டமே இல்லாமல் நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எங்கம்மா, வா இந்த பிரகாரத்தை நம்ம 3 தடவை சுற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்களா. அம்மா இது வேணா, இதெல்லாம் நல்லா பண்ண முடியாது, வேணா நீ போய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. டேய் வான்னு சொன்னேன். அம்மா வாடா, சொன்னாவே கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுட்டு தான் போய் சுற்றிட்டு இருக்காரு. ஒரு 2 ரவுண்ட்ஸ் பண்ணிட்டு வந்துடுறாரு. அப்போ அம்மா இதுக்கு மேலே நான் வர முடியாது
அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ அவங்க அம்மா சரி போடா அங்கே போய் உக்காந்துட்டுரு, நான் இன்னும் ஒரு 2 ரவுண்ட் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. ஜேகேவும் போய் அங்கே உட்காந்துட்டு ஃபோனை தான் ஃபுல்லு ஸ்க்ரோல் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்காரு. அப்போ அவர் மேலே ஒரு மெல்லிசான காற்று வீசுது. அப்போ அவர் அப்படியே திரும்புகிறாரா, அப்போ கொலுசு சவுண்ட் வேறு கேட்குது. கொலுசு சவுண்டும் அந்த காற்று வீசுறதும் அவருக்கு ஒரு மாதிரி நல்லா சூப்பராக ஃபீல் ஆகிட்டுருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலுசு பற சவுண்டு திரும்பி பார்க்குறாரு. அங்கே ஒரு பொண்ணு பாவாடை தாவணி போட்டு நடந்து வந்துட்டுருக்கா. ஜேகே யார் இது அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு முன்னாடி போயிடுறா. ஸோ அவளோட பேக் வியூ மட்டும் தான் தெரியுது. ஜேகே பார்க்குறாரு, என்ன அழகாக இருக்கா இந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு ஷேப்பெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு. வா என்னம்மா ஷேப் இருக்குது இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சிச்சி ஜேகே இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுரா, உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு நீ லாயலாக இருக்கணும், ஏன்டா இப்படி பண்ணுற, மற்ற பொண்ணுங்களெல்லாம் நீ ரசிக்கக்கூடாது, உனக்கு அவள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி தான் நினச்சிட்டு இருக்காரு. அந்த முன்னாடி போன பொண்ணும் அவங்க அம்மா கூப்பிட்டு அவளும் பூஜைலாம் பண்ணிட்டு பிரகாரத்தை சுற்றிட்டு வர போகிறா. அப்போ ஜேகே நீ ரொம்ப தப்புடா, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, மற்ற பொண்ணுங்களெல்லாம் சைட்டு கூட நீ அடிக்கக்கூடாது, ஒரு பொண்ணு மனசில் இருக்கும்போது மற்ற பொண்ணுங்களெல்லாம் நீ பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ஜேகேயோட அம்மாவும் அந்த பிரகாரத்தை சுற்றிட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜேகேவும் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. அப்போ பின்னாடியே நீ அந்த பொண்ணு தாவணி போட்டிருப்பால அந்த பொண்ணு வரா. ஜேகே மூஞ்சாச்சும் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிட்டார். ஏன்னா அது நீங்கள் தான் பாட தாவணி போட்டு உங்கள் அம்மா கூட வந்திருப்பீங்க. ஜேகே நீயா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பாவாடை தாவணியில் வேறு இருக்கீங்களா, அவ்வளோ அழகாக இருக்கீங்க, நீங்கள் ஜேகே ரசித்த பொண்ணு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்கள பார்த்து அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்காரு. பரவாயில்ல, நம்ம ஆளை தான் ரசிச்சுட்டு இருந்திருக்கோம் போல், சைட் அடிக்கிறது வந்து தப்பு இல்லை நம்ம ஆளை அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. அப்போ உங்கள் அம்மா வயன் வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்கள இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. நீங்களும் மா ஏமா இவ்வளோ சுற்று வைக்கிற, எனக்கு காலெலாம் வலிக்குது, மரியாதையாவா இப்படிலாம் சொல்லக்கூடாது, கோயில் இப்படியெல்லாம் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற உங்களுக்கு கண்டிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆகுனா இதை மட்டும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மா கூட வேண்டாம் வரப்போ தான் போயிட்டுருக்கீங்க. ஜேகே உங்களையே பார்த்துட்டு இருப்பாரா. அப்போ ஜேகேயோட அம்மா வந்துட்டு ஜேகே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர்லேயே தட்டுறாங்க. அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நின்றுட்டுருக்காரு. அப்போ கூட திரும்பி உங்களை தான் பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் அழகாக க்யூட்டாக எல்லாம் அந்த விளக்கு பற்றிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜேகேயோட அம்மா எங்கே பார்க்குறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. அப்போ தான் நீங்கள் அங்கே உட்காந்துட்ருப்பீங்களா, பார்த்துட்டு என்ன அவன் அந்த பொண்ணையே எப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ தான் உங்களோட அம்மாவையும் பார்க்குறாங்க. சுஷீலா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட அம்மா போக பார்க்குறாங்களா. அப்போ ஜேகே மா நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிக்கிறாரு. என்னடா அம்மா உங்களுக்கு அவங்கள தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை பார்த்து தான் கேட்குறாரு. தெரியும்டா, உனக்கு தெரியாதா, இவ தாண்டா என் ஃப்ரெண்டு சுஷீலா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுஷீலா சொல்லக்கூடாதுல்ல, உனக்கு லூனான்னு சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லூனா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன லூனாவா, அவங்களா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவே செம்ம ஷாக் ஆகிட்டாரு. ஆமாடா அவங்க தான், சின்ன வயசில் கூட நீ எப்போவுமே அவங்கள விட்டே இருக்க மாட்டியே, உனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்குமே, அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. வாடா வந்து பேசுவா. இல்லைம்மா நீங்கள் போயிட்டு வாங்க. அப்போ உங்கள் அம்மாவும் ஜேகேயோட அம்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா. அப்போ ஜேகே ஆமாம்மா இன்னொரு விஷயம், என்னடா உனக்கு அங்கே பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கே அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து தான் கேட்குறாரு. வயன்னு சொல்கிறியா, அதுவா, அது அவளோட பொண்ணு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. என்ன அவங்களோட பொண்ணா, அப்போ வயன் நம்ம ஏரியாவில் தான் இருக்காளா அப்படி சொல்லிட்டு அவருக்கு இப்போ தான் புரியுது. இத்தனை வருஷமாக அவள் நம்ம ஏரியாவில் தான் இருந்திருக்கா, ஆனால் நம்ம ஏன் ஒரு வாட்டி கூட அவளை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஜேகேயோட அம்மாவும் அவங்க சுஷீலா அவங்களோட அம்மா கிட்ட போயிட்டு சுஷீலா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணுறாங்க. நான் நல்லா தாண்டி இருக்கேன், நீ என்ன கிட்டே வந்தேன் நீ மீட்டே பண்ணல. இல்லடி அது நான் கொஞ்சம் ஊருக்கு போயிருந்தேன், அதனால தான் உன்னை பார்க்க முடியல, நீயும் வந்து பார்க்கலான்னு நீ இங்கே இருக்கவே மாட்டேன் நான் வர டைமில் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்டா.
அப்போ நீங்கள் ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கும் ஜேகேயோட அம்மாவை நல்லாவே தெரியும் போல வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்களும் எப்படா இருக்க செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் கொஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேகேயோட அம்மாவும் சரி அப்போ நான் கிளம்புறேன், என் பையனுக்கு லேட் ஆகிடுச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. அப்போ உங்கள் அம்மா லேட் ஆகிடுச்சா, ஏன் உங்கள் பையன் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. என் பையனா இருந்தோ அங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே காமிக்கிறாங்களா. அப்போ ஜேகே ஐயோ என்ன எங்கள் அம்மா என்னையே கை காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க யாருன்ட்டு. ஜேகே போய் அந்த தூண் மாதிரி இருக்கும்ல, தூணுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாரு. எங்கே அவன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் பார்க்குறீங்க, ஏன் இப்போ போய் ஒழிஞ்சிக்கிட்டான் அப்படின்ட்டு. பைத்தியமோ ஏன் போய் ஒழிஞ்சிக்கிட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே ஃபேஸை பார்க்கவே இல்லை. உங்கள் அம்மாவும் என்னாச்சு, ஏன் அவன் போய் அப்படி ஒழிஞ்சிக்கிட்டான், அது அவனுக்கு கொஞ்சம் ஷை டைப்பு அப்படி சொல்லிட்டு அவங்க எப்படி இப்படி சமாளிக்கிறாங்க. என்ன அவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகோட அம்மாவுக்கு செம்ம கோவம் ஆகுது ஜேகே மேலே. தெரிஞ்சவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணால் இப்படியா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு டிஜேகே இருமா என்னடா பண்ணுற நீ, அவங்க கிட்ட நீ காமிக்கலான்னா ஏன்டா ஒழிஞ்சிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. ஜேகே எதுக்குமா சும்மா வாமா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்க அம்மாவை கை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஜேகேவோட அம்மாவும் என்ன பையனோ இவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் பின்னாலேருந்து தான் ஜேகேவை பார்க்குறீங்க, அவர் ஃபேஸை இப்போ வரையும் பார்க்கல நீங்கள், ஓகேவா. ஸோ அதெல்லாம் முடியுது. அதுக்கப்புறம் எந்த வெள்ளிக்கிழமை ஆனாலும் ஜேகே கோயிலுக்கு வந்துடுறாரு உங்களை பார்க்குறதுக்காண்டி தான் வந்துட்டு உங்களை சைட் அடிச்சிட்டு இருப்பாரு. ஆனால் நீங்கள் ஒரு தடவை கூட ஜேகேவை திரும்பி பார்க்கல. ஆனால் ஜேகே உங்களை மட்டும்தான் எப்போவுமே சைட் அடிக்கிறதுக்காண்டியே வருவார் கோயிலுக்கு. ஜேகேயோட அம்மாவே ஷாக் ஆகிடுவாங்க. என்னடா ஜேகே வரமாட்டேன்னு சொல்லுவேன், இப்போ என்னன்னா அடிக்கடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜேகே அதெல்லாம் அப்படிதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜேகே அம்மாவுக்கு புரியுது வயனை தான் சைட் அடிக்க வரான் போல அப்படின்ட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜேகே எப்போவுமே சைட் அடிக்கணும் மட்டும்தான், நான் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கூட அவங்க ட்ரையே பண்ணதில்லை. ஸோ அவங்க அம்மா என்ன அவன் போய் பேசவே மாட்டான், அவன் பேசினா தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே தான் டேஸ் எல்லாம் பாஸ் ஆகுது. இன்னொரு ஃப்ரைடே அவங்க அம்மா ரெடி ஆகிட்டு கிளம்புறாங்க. அப்போ ஜேகே அம்மா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரா. வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஜேகேவும் ஆர்வமாக வராரு உங்களை பார்க்கலாமேன்ட்டு. வந்து பார்த்தா நீங்கள் எங்கேயுமே இல்லை. ஜேகே டிசப்பாயிண்ட் ஆகிட்டார், என்ன இன்னைக்கு வரலையா அவ அப்படின்ட்டு. ஜேகேயோட அம்மாவுக்கும் புரியுது பையன் ஃபீல் பண்ணுறான் போல அப்படின்ட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்களா. அப்போ ஜேகே சோகமாக வந்துட்டு இருப்பாரு. அப்போ ஜேகேயோட அம்மா என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஜேகே அம்மா ஒன்றும் இல்லைம்மா, அது உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல அவங்க ஏன் இன்னைக்கு வரல அப்படின்னு கேட்குறாரு. அதான் தெரியலையேடா, நான் வேணால் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஜேகே போம்மா போய் என்னன்னு கேட்டுட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறதுல இருக்காரு. ஜேகே அம்மா இருடா இப்போ தானே வந்தேன், அப்புறம் பொறுமையாக போய் கேட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. ஜேகே இல்லை நீங்கள் போய் ஃபஸ்ட்டு கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அவங்களும் சரின்ட்டு வராங்க. ஜேகே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னாச்சு ஏன் அவள் வரல, அவளுக்கு ஜுரமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஜேகேயோட அம்மா வராங்க. ஜேகே யாரும் வந்துட்டு அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. அப்போ ஜேகேயோட அம்மா அதுவாடா, அது வயன் இருக்கால, வயனுக்கு என்னாச்சுமா அப்படி சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இல்லைடா அவளுக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்களாம், அதனால தான் எனக்கு சம்மந்தம் பார்க்க வந்திருந்தாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டு தூக்கி ஜேகேயோட மண்டலையே போட்டாங்க. ஜேகே என்ன அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக் ஆகிட்டாரு. ஜேகேயோட அம்மா அதோட மட்டும் நிறுத்தாமல் இன்னும் வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியாதுடா அந்த பையன் செம்ம அழகாக இருந்தான் தெரியுமா, நானும் பார்த்தேன், எவ்வளோ அழகாக இருக்கான்னு தெரியுமா அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜேகே அம்மா போதுமா, இதுக்கு மேலே சொல்லாதம்மா, என்னால் கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் உக்காந்துட்டாரு தலையை பிடிச்சிட்டு. ஜேகே அம்மா சிரிச்சுட்டு வேணும் சும்மா நின்று பார்த்துட்டே இருந்தால் உனக்கு நல்லா வேணும் அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க கிச்சனில் வேலை செய்கிறதுக்கு. ஜேகே ஏன் இப்படி அப்படி சொல்லிட்டு அவர் ஓடி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் வராரு. வந்து நின்றுட்டு பார்க்குறாரு. வயன் உனக்கு மேரேஜ் ஆக போதா, அப்போ நீ எனக்கு கிடைக்க மாட்டியா அப்படி சொல்லிட்டு ஃபீலிங்காக பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அங்கே பால்கனியில் வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டுருக்கீங்க. ஜேகே பார்க்குறாரு. வயன் நான் உன்னை ரசிக்க மட்டும்தான் முடியுமா, நீ எனக்கு அப்போ கிடைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் யாரும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காஃபி குடிச்சிட்டு திரும்பி பார்க்கலான்னு போகிறீங்களா. அப்போ உங்கள் அம்மா உள்ளேருந்து கூப்பிட்றாங்க, வயன் அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் சரின்ட்டு உள்ளே போயிடுறீங்க.
ஜேகே பாரு பார்க்கறது கூட எனக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் நைட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போய் இதெல்லாம் புலம்பிருப்பாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட்றா மச்சான் உனக்கு இன்னும் அழகான பொண்ணே கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தேத்தலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஜேகே கொஞ்சம் கூட சமாதானம் ஆகிற மாதிரி தெரில, ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இல்லைடா மச்சான் எனக்கு அவள் வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு குடிச்சிட்டு. அப்போ ஃப்ரெண்டு அவள் வேணும்னா என்னடா பண்ண முடியும், நீ 3 வருஷமாக அவளை பார்த்துட்டு மட்டும்தான்டா இருக்க, போய் ஒரு வார்த்தை அவட்ட பேசுனியா, அது உன்னோட தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஜேகே ஏன் தப்பு, ஆமாம் ஏன் தப்பு தான், நான் அவட்ட போய் பேசியிருக்கணும், ஆனால் எனக்கு அந்த தைரியம் வரலையே, அவளை ஃபேஸ் பண்ணுறது கூட எனக்கு தைரியம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படியே இரு, அவள் வேறு யாராச்சும் கல்யாணம் பண்ணிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ ஜேகே அதுக்கு என்னடா பண்ணுன்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஒன்றும் இல்லைடா, அவகிட்ட போயிட்டு இப்பயே போய் உன் லவ்வை சொல்கிறா. சொல்லலாம், நைட் ஆயிடுச்சே. நைட் ஆனால் என்னடா, வீட்டை எக்ரி குதிச்சு அவர் ரூமில் போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறா, அழகாக இருக்கும், ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. ஜேகே அப்படி பண்ணால் தப்பாக இருக்காதா, தப்பாக இருந்தால் ரைட்டாக இருந்தால் என்ன, இப்போ உனக்கு லவ்வை சொல்லணும் அவ்வளோதானே, இதுதாண்டா ஒரே வழி, போய் சொல்லுடா, குடிச்சிருக்கோம், ஸோ உனக்கு தைரியம் இருக்கும், பயப்படாத போய் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்றாங்க. ஜேகேயும் சரிடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கே எடுக்கிறாங்க. பைக் எடுக்கிறதுக்கே அவ்வளோ தடுமாறுறாங்க. என்னடா மச்சான் சுவிட்சை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது பைக்குடா, சாவி தாண்டா போடணும். ஆமாம் சாவி போடணும்ல, சாவி எங்கடா மச்சான், சாவி இதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. ஜேகே மச்சான் என்கிட்ட தாண்டா இருக்கு. ஓ அப்படியா, எட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக்லேயே 3 பேர் வராங்க. ஜேகே அப்படியும் இப்படியும் கிராஸ் பண்ணி கஷ்டப்பட்டு ஓட்டி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டிட்டு மச்சான் வந்துட்டோம்டா, ஆமாடா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இறங்குறாங்க. தள்ளாடிட்டே நிற்கிறாங்க. கண்ணை ஃபுல்லாக முழிச்சு பார்க்குறதுக்கு கூட அவங்களுக்கு தெம்பு இல்லை, ஆனால் வாய் மட்டும் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே வந்துட்டோம் மச்சான் வாடா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட் ஓப்பன் பண்ண போகிறாரு. அவங்க ஃப்ரெண்டு மச்சான் என்னடா பண்ணுற, கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே போகலான்டா. லூசா நீ, நாம் எக்ரி குதிக்கணும்னு வந்திருக்கோம், கேட் ஓப்பன் பண்ணி போகிற, அறிவு இருக்கடா உனக்கு, கேட் எக்ரி குடிடா. கேட் எகிரி குதிக்கணுமா, என் கை கால் உடஞ்சிருமே, அப்போ உனக்கு வயன் கிடைக்க மாட்டாளே, பரவாயில்லையா, இல்லை எனக்கு வயன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே ஓப்பனாக தான் இருக்குது, இருந்தாலும் அவர் கேட்டை எகிரி குதிச்சு உள்ளே போகிறாரு. மச்சான் நான் வந்துட்டேன், ஓகேடா கிளம்புடா போய் வயன்கிட்ட ஹாப்பியாக லவ் சொல்லிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி ஃபுல் என்கரேஜ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. ஜேகேவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறிட்டே அவங்க ரூமுக்கு எகிரி குதிச்சு ஜன்னல் வழியாக தான் உள்ளே வந்திருப்பாரு. வந்துட்டு அவருக்கு ஐஸெல்லாம் ஃபுல்லு பிளர்ராக இருக்குது, நீங்கள் படுத்துருக்குறது நல்லாவே தெரியுது. வயன் இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. அதே நேரத்தில் ஜேக்கோட ஃப்ரெண்ட்ஸ் வெளில இருப்பாங்களே 2 பேர். மச்சான் என்னடா ரொம்ப நேரம் ஆச்சு போய் வரவே இல்லை. ஆமாடா மச்சான் அவன் வரலை, நம்ம கிளம்பலாம். என்னடா மச்சான் அவனை அப்படியே விட்டு போக சொல்கிறியா, அவனுக்கு என்னடா பக்கத்துலேயே வீடு இருக்கு, அவன் அங்கேருந்து இங்கே குதிச்சானா போயிடுவான், நம்மளுக்கு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. ஜேகேக்கு என்ன ஆனால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. ஜேகே காமிச்சா ஜேகே தள்ளாடிட்டே வந்திருப்பார் உங்ககிட்ட. வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்திருப்பாரு, உங்கள் ஃபேஸை பார்த்துருப்பாரு, உங்ககிட்ட அப்படியே லீனாலாம் அப்படி சொல்லிட்டு போவாரா. அவர் குடிச்சிருக்காரு, ரொம்ப தலைக்கேறி அப்படியே மயக்கு போட்டு அங்கேயே விழுந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜேகே ஹக் பண்ணி தூங்கிட்டு இருந்தது மார்னிங்கில் வந்து உங்கள் அம்மா வந்துட்டு பார்த்து எழுப்பியிருப்பாங்க. ஸோ ஜேகே அது எல்லாத்தையும் தான் சொல்லிகிட்ருக்காரு. உங்கள் அம்மா விழுந்து சிரிக்கிறாங்க. என்னடா ஜேகே நீ என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாலே நான் உனக்கும் அவளுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுருப்பேன், ஏன்டா இப்படி பண்ணுற, என்னான்ட்டி நீங்கள் அப்போ எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருப்பீங்களா. ஆமாடா நான் பண்ணி வச்சுருப்பேன், உங்கள் அம்மா கிட்டேயே நான் அதான் பேசினேன், உனக்கும் அவளுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு, சின்ன வயசுலேயே பேசினதுரா இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. ஆமாடி உனக்கு தெரியாதா என்ன ஜேகே, உனக்கு தெரியாதா, சின்ன வயசில் நீனும் அவனும் தானே விளாண்டுருந்துருங்க, நீ அவனை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டான், அவன் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டான், என்ன மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே திரும்பி ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே உங்களை அப்படியே லவ்லியாக பார்க்குறாரு. நீங்கள் ஜேகே உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால் இல்லை இவனெல்லாம் என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, நான் எங்கே உன்ட்ட பர்மிஷன் கேட்டேனா, அவன் தான் உனக்கு ஹஸ்பண்டு, நீ ஒன்றும் கவலைப்படாது ஜேகே, உங்கள் அம்மா கிட்ட நானே வந்து சம்மந்தம் பேசுகிறேன், அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் கூடிய சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஜேகே செம்ம குஷி ஆகிட்டாரு. அப்போ தேங்க்யூ ஆண்டி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஹக் பண்ண வராரு. அப்போ ஜேகேவோட அம்மா
அதுக்கு என்னடா ஹக் பண்ணா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணு ஹக் பண்ணி தேங்க்யூ ஆண்டி, நீங்கள் எனக்கு அத்தையை கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. இப்பயும் ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் அம்மா என்னம்மா, என்னடி உனக்கு பிரச்சனை, என் மாப்பிள்ளைக்கிட்ட பேசிகிட்டு இருக்க, நீ என்ன குறுக்கால வர, மூடிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு திட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இவங்களுக்கு நான் பொண்ணா இல்லை அவன் பையனா, ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கே என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற அலும்பெல்லாம் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே தேங்க்யூ ஆண்டி, பரவாயில்ல விட்றா, நீ எனக்கு இனிமேல் மர்மம் ஆக போகிறவன், ஸோ நீ கொஞ்சம் குடிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. இது மேலே குடிக்க மாட்டேன் ஆண்டி, உங்கள் மேலே சத்தியம் குடிக்க மாட்டேன். ஏய் என் மேலெல்லாம் சத்தியம் வைக்காத. சரி ஆண்டி, அப்போ வைன் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக நின்றுட்டு இருந்தீங்க. நம்மளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி உங்களை பிடிச்சி உங்கள் மேலே சத்தியம் வச்சிட்ருக்காரு. நீங்கள் டேய் நானாடா உங்களுக்கு கிடச்சேன், நீங்கள் 2 பேரும் என்னமோ பண்ணிட்டு போங்கடா, என்னையாண்டா இழுத்து சண்டை போடுறீங்க, என்னையாண்டா இழுத்து வச்சு இப்படி வம்புலுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே அதே சாக்கில் உங்களை ஹக் பண்ணலான்னு வராதா? அப்போ உங்கள் அம்மா குறுக்கால வந்துட்டு மாப்பிள்ள இப்போல்லாம் இது கிடையாது புரியுதா, நான் நேற்று நைட்டு பண்ணதே மறந்துடுறேன், ஸோ என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. மிரட்டுறதோன்னு சொல்கிறாங்க. ஜேகே ஐயோ ஆண்டி இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் லைட்டாக பயந்துடுறாரு. அப்போ உங்களோட அம்மா சரிடா அப்போ நீ வீட்டுக்கு கிளம்ப நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாப்பியாக கிளம்பிடுறாரு. நீங்கள் அம்மா என்னடி அம்மா, ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணுற, அவன் யாருன்னே எனக்கு தெரியாது, அவனுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ண வைக்கிறேன்ற, யாருன்னே தெரியாது, அவன் தாண்டி ஜேகே, உனக்கு தெரியாதா? மா அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு அது சின்ன வயசில் நடந்தது, இப்போ நான் அவனை லவ் எல்லாம் ஒன்றும் பண்ணலை, நீ லவ் பண்ணுறேன்னு எவன் கேட்டான், அவன் உடனே லவ் பண்ணுறான், அவ்வளோதான், நீயும் அவனை லவ் பண்ணு மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. நீங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்னு வரீங்க, நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் கூட உங்கள் அம்மா கண்டுக்கல, அவங்க பாட்டில் கிளம்பிடுறாங்க. நீங்கள் ஐயோ அப்படி சொல்லிட்டு தலையில் கை வச்சு உக்காந்துட்ருக்கீங்க, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்படியே கொஞ்சம் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுதா. இப்போ ஜேகே தான் உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க உங்கள் வீட்டுக்கு தான். உங்கள் அம்மா என்ன வந்துட்டிங்களா அப்படி சொல்லிட்டு போய் வெல்கம் பண்ணுறாங்க. அப்போ உங்கள் அம்மா நாங்களே வந்திருப்போம்ல, ஏன்டா ஜேகே உங்கள் அம்மா வம்படியே இழுத்துட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகே இல்லையே அப்படி சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. அப்போ ஜேகேவோட அம்மா ஆமாம் உங்களுக்கு தெரியாது நீ இழுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் அம்மா சரி எங்கே உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் அவர் வருவார் இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போயே ஜேகே அப்பாவும் வந்துடுறாங்க. ஸோ இவங்க 3 பேர் உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. உள்ளே உங்கள் அப்பா உட்காந்துட்ருக்காரு கோமா. உங்கள் அம்மா வந்துட்டு என்னங்க வந்துட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ உங்கள் அப்பா கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, ஜேகேவை பார்க்குறாரு, முறைச்சிட்ருக்காரு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஜேகேவை பார்க்கும்போதே அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்கள் அம்மா தான் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க. ஜேகேவும் அங்கிள் அது அன்றைக்கி நடந்ததுக்கு சாரி அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகேவோட அம்மா என்னடா என்ன நடந்துச்சு வம்பிழுத்தியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கலான்னு பார்க்குறாரு. உங்கள் அம்மாவும் ஜேகேக்கு சப்போர்ட்டாக சமாளிக்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் உங்கள் அப்பா இருக்காரு எந்திரிச்சிட்டு என்ன பண்ணானா இவன் என்ன பண்ணா தெரியுமா, என் பொண்ணை கிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. ஜேகேவோட அம்மா அப்பாவுக்கு ஷாக்கு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஜேகேவை பார்க்குறாங்க. ஜேகே மண்டே சொல்லிச்சுட்டு சாரிம்மா சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. டே இருமா என்னடா பண்ணி வச்சுருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இரு வீட்டுக்கு வரவில்ல அப்போ பார்த்துக்கிறேன் உன்னைய அப்படின்னு மிரட்டுறாங்க. ஜேகே ஐயோ மாட்டி விட்டுட்டாரே இவரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பம்மிட்டே வந்து உட்காடுறாங்க. இப்போ எதுவும் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அம்மா அப்பா இப்போதைக்கு விட்டாங்க ஜேகேவை எதுவுமே கேட்காம. ஜேகேவோட அப்பா அது சாரி சார், அது அவன் ஏதோ கோளாறில் பண்ணிட்டான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ இறங்கி பேசுகிறாரு. ஆனால் உங்கள் அப்பா இறங்குற மாதிரியே இல்லை. இவன் பொறுக்கித்தனம் பண்ணின்னு சொல்லிட்டு இருக்கான், இவனுக்கெல்லாம் என் பொண்ணெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டப்பனாக சொல்லிட்டு இருக்காரு. 3 பேருமே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஜேகேவும் அங்கிள் சாரி அங்கிள் அது தெரியாமல் பண்ணிட்டேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காரு, காலையே விழுந்து கெஞ்சிட்டு இருக்காரு. அப்போ உங்கள் அம்மாவுக்கு பாவமாக எடுத்து ஜேகேவை பார்க்கும்போது டே நீ எந்திரா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஜேகே கேட்காம காலில் வந்து கெஞ்சிட்டு இருக்காரு. உங்கள் அப்பாவும் கொஞ்சம் இறங்கின மாதிரி தான் தெரியுது. அப்போ ஜேகேவோட அம்மா மண்டையிலே வந்து அடிச்சுட்டு தேவையாடா உனக்கு, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுற, நீ எதுவுமே பண்ணலனாலும் உனக்கு வயனை தானே மேரேஜ் பண்ணி வச்சுருப்போம், ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் திட்டிகிட்டு இருக்காங்க ஜேகேவுக்கு. அதுக்கப்புறம் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க போல் உங்கள் அப்பாவும் சரி அப்படி சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. சரி அப்போனா கூடிய சீக்கிரத்தில் மேரேஜ் வச்சிடலாம், இந்த மந்த்லேக்கு மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே செம்ம குஷியாக இருக்குது, இந்த மந்த்லேயே மேரேஜ் வைக்கிறாங்களா, அப்போ வயன் கூட நம்ம சீக்கிரமாக சேர போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக குஷியாகிட்டு அவர் பன்னி ஸ்மெல் குத்துட்ருக்காரு. ஜேகேவோட அம்மா போதும்
ரொம்ப இழிக்காத மூடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜேகே அப்படி செலக்ட் ஆகிட்டார். இருந்தாலும் அவர் சிரிச்சிட்டு தான் இருக்கார். அதுக்கப்புறம் சரி இப்பயே நம்ம போய் டேட் ஃபிக்ஸ் பண்ண போகலாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ உங்களோட அம்மா அப்பாவும் ஓகே இப்பயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் கிளம்புறாங்க. அப்போ ஜேகேவோட அம்மா ஜேகே நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. லாஸ்ட் எண்டில் உங்கள் அம்மா தான் போகிறாங்களா, அப்போ ஆண்டி ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ உங்கள் அம்மாவும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்களா. அப்போ ஜேகே இல்லை நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் வயன் எங்கேயும் இல்லையே, எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அவள் ரூமில் தான் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காடா போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாரா. அப்போ உங்களோட அம்மா டே பார்த்துட்டு கிளம்புன வீட்டுக்கு, அதுக்கு நீ இங்கே டேரா போட்டேன்னு வச்சுக்கோ அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஜேகே ஐயோ ஆண்டி என்னை பற்றி என்ன நினச்சிட்டிங்க, நான் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுமா நடிக்கிறாரு. அவங்களும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க எல்லோரும். போன பிறகு ஜேகே அப்படி பம்மிட்டே உங்கள் ரூமுக்கு தான் வராரு. உங்கள் ரூமுக்கு வந்துட்டு லைட்டை எட்டி பார்க்குறாரு. டோரை லைட்டை ஓப்பன் பண்ணிட்டு எங்கே அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. நீங்கள் பெட்லேயும் இல்லை எங்கேயும் இல்லை, எங்கே அப்படி சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. நீங்கள் அங்கே பக்கத்தில் அவங்களது ஸ்டடி டேபிள் மாதிரி ஒன்று இருக்கும் போல், ஜேகேயோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த சைடு இருக்கும். ஸோ அவர் எங்கே அப்படி சொல்லி திரும்பி பார்க்கும்போது பார்த்துறாரு உங்களை. நீங்கள் அங்கே லைட் போட்டு லேப்டாப்பில் தான் ஏதோ அசைன்மெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு வேண்டாம் வெறுப்பாக பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே தலையில் கை வச்சுட்டு போரிங்காக பண்ணுற மாதிரி. நீங்கள் ட்ரெஸ் போட்டிருக்கிறது ஒரு ஷார்ட்ஸும் அதுக்கப்புறம் ஒரு சீவ்லெஸ் டாப்பு க்ராப் டாப் அந்த மாதிரி தான் போட்டிருக்கீங்க. ஜேகே பார்க்குறாரு. என்னவ வீட்டில் இவ்வளோ அழகாக இருக்கா, காலேஜில் என்னன்னா கேஷுவலாக இருக்கா, கோயிலில் என்னென்னா யூஸ்வலாக இருக்கிறா, இங்கே என்னென்னா டாப்பு டக்கராக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உள்ளே வராரு. பொறுமையாக நீங்கள் எதுவுமே கண்டுக்கல, நீங்கள் இயர்ஃபோன் வச்சுட்டு சாங் கேட்டுகிட்டே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அவ்வளோ சின்சியராக. ஸோ ஜேகே பின்னாடிலேருந்து வராரு. உங்களுக்கு அதெல்லாம் தெரியல, நீங்கள் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே அப்படியே பின்னாடிலேருந்து ஸ்லோவாக வந்துட்டு உங்களை அப்படியே பேக் ஹேக் பண்ணுறாரு. நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க. ஐயோ அப்படி சொல்லிட்டு கத்தலான்னு போகிறீங்க. ஜேகே வாயை க்ளோஸ் பண்ணிட்டு ஏய் நான் தாண்டி அப்படின்னு சொல்கிறாரு. நீனா யார் நீ அப்படி சொல்லிட்டு நீங்கள் திமிரிட்டே இருக்கீங்க. ஜேகே உங்கள் வாயிலேருந்து கையை எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் நிமிந்து பார்க்குறீங்க. ஜேகே நீயா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஜேகே என்ன நானா ஷாக் ஆகிட்டியா இல்லை சர்ப்ரைஸ் ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் நீ என்னடா இங்கே பண்ணுற மா அப்படின்னு கூப்பிட்றீங்க. அப்போ ஜேகே உங்கள் அம்மாலாம் வரமாட்டாங்க. என்ன பண்ண எங்கள் அம்மா எங்கே, உங்கள் அம்மா நம்ம 2 பேருக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ண போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரா. நீங்கள் என்ன அதுக்குள்ளாட்டி மேரேஜுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ண போயிட்டாங்களா. ஆமாம் நம்ம 2 பேருக்கும் சீக்கிரம் மேரேஜ் ஆகணும்ல, அதுக்கு தான். நான் எங்கடா ஒத்துக்கிட்டேன் உன்னை மேரேஜ் பண்ணுறதுக்கு. நீ ஒத்துக்கலையா, ஏன்டா சொல்லும் எனக்கு உன்னைய பிடிக்கலையா, என்ன ஏன் உனக்கு பிடிக்கல அப்படி சொல்லிட்டு அவர் கொஞ்சிட்ருக்காரு. நீங்கள் வாய் மூடுறா, நீ என்ன ரொம்ப பேசிகிட்ருக்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேறு ஜேகே கிட்ட சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஜேகே வயன் க்ளோஸ் யுவர் மவுத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் எடுத்து ஒரு ஃபிங்கர் எடுத்து உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணுறாரு. நீங்கள் அவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே உங்களை அப்படியே ஹிப்ஸோடு தூக்கி அந்த டேபிளில் அந்த லேப்டாப் சைடில் வச்சுட்டு அங்கே உட்கார வைக்கிறாரு உங்களை. நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களை பின்னாடி புஷ் பண்ணுறாரு. நீங்கள் அந்த வாலோட போய் பின்னாடி உக்காந்துட்ருக்கீங்க. ஜேகே உங்கள் லெக்ஸ் 2த்தையும் ஒயிட் பண்ணிட்டு அது சென்டரில் வராரு. நீங்கள் என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்குறீங்க. ஜேகே நான் உன்னைய மவுத்தை க்ளோஸ் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே உங்கள் கிட்டே வராரு. நீங்கள் தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோல்டரை பிடிச்சி தள்ளிப்போ அப்படி சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை அப்படியே வாலில் பின் பண்ணுறாரு. நீங்கள் என் கையை விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே உங்கள் கிட்ட வந்துட்டு வயன் நீ எப்படி இருக்க தெரியுமா, செம்மையாக இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் என்னடா பேசிகிட்ருக்க வயன், உன்னை இப்பயே நான் அனுபவிக்கணும்னு தோணுது, நீ இப்பயே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக ஒரு மாதிரி மூடப்பாய் சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் பொறுக்கி என்ன இப்படியெல்லாம் கேவலமாக பேசிகிட்ருக்க. கேவலமாக பேசுகிறேண்ணா, நான் எவ்வளோ ஃபீலிங்காக பேசிகிட்ருக்கேன், உனக்கு அந்த ஃபீலிங் இல்லையாடி அப்படின்னு கேட்குறாரு. தப்பாக பேசாத, ஃபஸ்ட் நீங்கள் இங்கேருந்து வெளில போ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு கத்திட்ருக்கீங்க. ஜேகே அதான் சொன்னேன்ல உங்கள் அம்மா அப்பா வரமாட்டாங்க, நீ என்னை விடுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு அங்கே சினிங்கிட்ருக்கீங்க. ஜேகே வயன் இப்படியே பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அப்புறம் இப்பயே ஏதாச்சும் உன்னை பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே கம்முன்னு ஆயிட்டீங்க. ஜேகே
உங்கள் லிப்ஸையே பார்த்துட்ருக்காரு, ஒரு மாதிரி செட்யூஸ் ஆன மாதிரி பார்த்துட்டு அவர் அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணலான்னு வர்றாரு. நீங்கள் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே வந்துட்டு உங்களுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. ஜேகே உங்கள் ஹேண்ட் ரெண்டத்தையும் அவர் நெக்கை சுற்றி போட்டிருக்கிறாரு. நீங்களும் என்ன அவன் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம அவன் என்ன பண்ணுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜேகே அவங்க 2 லெக்ஸ் சென்டரில் தானே இருப்பார். உங்கள் லெக்ஸை அப்படியே அவர் ஹிப்ஸை சுற்றி ஹக் பண்ண மாதிரி அப்படியே டைப் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே அவரை பிடிச்சிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களை அப்படியே ஹிப்ஸோடு லிஃப்ட் பண்ணுறாரு. நீங்கள் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே உங்களை கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டுக்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. பெட்டுக்கிட்ட கூப்பிட்டு போய் உங்களை அப்படியே பெட் மேலே லை பண்ண வைக்கிறாரு. நீங்கள் அதுக்கப்புறம் தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜேகேவும் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஜேகே என்ன பண்ணுற நீ? வயன் என்னால் முடியலடி அப்படின்னு சொல்கிறாரு. ப்ளீஸ் என்னை விடு, இது தப்பு. என்ன தப்பு? நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கும் என்ன பண்ணுறது தெரியல, நீங்கள் சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. ஜேகே செம்மையாக உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஹேண்ட்ஸை வச்சு உங்கள் ஹிப்ஸ் எல்லாம் செம்மையாக ரப் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு அதெல்லாம் செம்மையாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஜேகே கொஞ்ச நேரம் கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே வயன் நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு 5 மினிட்ஸ் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அவரும் நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் கேட்டதுக்கு ஆன்சரெல்லாம் பண்ணலை உங்கள் மவுத்தால். ஆனால் நீங்கள் அவரோட காலரை பிடிச்சி உங்கள்கிட்ட டைட்டாக இழுத்து கிஸ் பண்ணுறீங்க. ஜேகேக்கும் ஒன்றும் புரியல. இப்போ என்ன வயனுக்கும் நம்மளை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வைட் ஐஸில் பண்ணிட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. அவரும் சைலண்ட்டாக தான் இருக்கார். நீங்கள் அவரை செம்ம டீப்பாக அவருக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விடுறீங்க. ஜேகே என்னன்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை புஷ் பண்ணிட்டு அவர் மேலே வரீங்க. அப்படியே அவர் ஸ்டமக் மேலே உட்காந்துட்ருக்கீங்க, 2 காலையும் அங்கிட்டும் இங்கிட்டும் போட்டுட்டு. அதுக்கப்புறம் ஜேகே கிட்ட லீனாயே என்ன உனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹெட்டை ஷேக் பண்ணுறாரு. நீங்கள் அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு பெக் கொடுக்குறீங்க அவர் லிப்ஸ்லேயே அப்படின்ட்டு. ஜேகே உங்களையே பார்த்துட்ருக்காரு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் கனவு ஏதாச்சும் காண்றோமா அப்படின்ட்டு. நீங்கள் கனவெல்லாம் ஒன்றும் காணல, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறீங்க. ஜேகே என்ன உனக்கும் என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம். எப்போலேருந்து உனக்கு பிடிக்கும் என்னைய அப்படின்னு கேட்குறாரு அவர். எனக்கா உனக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே ஷாக் ஆகிட்டுரு. என்ன உனக்கு என்னை அப்போ எப்போலேருந்து பிடிக்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆகிட்டு கேட்டுட்ருக்காரு க்யூரியஸில். நீங்கள் அதுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறீங்க. நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் அந்த காலேஜ்குள்ளே என்ட்ரி ஆகிருப்பீங்களா? ஃப்ரெஷர்ஸ் டே அன்றைக்கி ஓரியன்டேஷன் நடந்துகிட்ருக்கோம்ல, அன்றைக்கி ஃபஸ்ட் டே உங்கள் அப்பா கூட என்ட்ரி ஆகிருப்பீங்க. என்ட்ரி ஆகும்போதே ஜேகேவும் ஜேகேவோட கேங்கும் அங்கே தான் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் திரும்பி ஜேகேவை பார்த்தோன்னே செம்மையாக ஸ்டன்னாகி அங்கேயே 2 மினிட்ஸ் நின்று பார்த்துட்ருக்கீங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் அப்பா வயன் என்ன அங்கேயே நின்ட்ட அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ தான் நீங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. போகும்போது கூட ஜேகேவே பார்த்துட்டு போவீங்க. உங்களுக்கு ஜேகே பார்க்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஜேகேவை ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் கிஸ் பண்ணியிருப்பார். அப்போ கூட நீங்கள் ஷாக்கிங்கில் தான் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, கனவா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டன்னாகி நின்றுட்டு இருந்திருப்பீங்க ஜேகே உங்களுக்கு கிஸ் பண்ணும்போது கூட. அதுக்கப்புறம் கூட உங்கள் அப்பா இந்த காலேஜ் வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார்ல. அதுக்கப்புறம் கூட அந்த பிரின்ஸிபல் வந்து பேசியிருப்பார். அப்போ கூட அவர் கன்வின்ஸாக இருக்க மாட்டார். ஒரு 2 டேஸ் போவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பார். நீங்கள் தான் அப்பா இப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா, இது எவ்வளோ பெரிய காலேஜ், எனக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணியிருப்பீங்க. மெயினாக நீங்கள் ஜேகேவை பார்க்கணும், அதுக்காண்டி தான் நீங்கள் இதெல்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இந்த காலேஜுக்கே மறுபடியும் வந்திருப்பீங்க. இதெல்லாம் சொல்கிறீங்க. ஜேகே என்ன அப்போ நீ தான் என்னை ஃபஸ்ட் லவ் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டார். அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்குறாரா? நீங்கள் இன்னொன்று சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் கூட இந்த பஸ் ஸ்டாண்டில் நீ அங்கே எப்போவுமே வருவ, கரெக்டாக அதே டைமில் நீ பைக் எடுத்துகிட்டு போவேன்றக்காண்டி தான் நான் பஸ்லேயே வரேன், இல்லைனா நான் பஸ்ஸில் கூட போயிருக்க மாட்டேன், உனக்காண்டி தான் நான் பஸ் ஸ்டாண்டுக்கே வர்றது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நான் மலையில் நனைச்சிட்டே உன்னை பார்த்துட்டே தான் வந்துட்டு இருந்தேன். நீ என்னை பார்க்குறேன்னு தெரிஞ்சோடனே நான் உன்னை பார்க்குறத அவாய்ட் பண்ணேன். நீ என்னை பார்த்துட்ருக்கிறது எனக்கு பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் மனசுக்குள்ளே அப்படியே ஆறாக ஓடிட்டு இருந்துச்சு.
எனக்கு எவ்வளோ குஷியாக இருந்துச்சு தெரியுமா, நீயும் என்னை பார்க்குற அப்படின்னு நினச்சி. அதுக்கப்புறம் நான் பஸ்ஸில் என்னப்போ கூட உன்னை திரும்பி பார்த்தேன். அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் உன்னை ஐ கான்டாக்ட் பண்ணது. ஆனால் அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே, அப்போ நீ என்னை பார்த்து தானே, நான் சொன்னேன் யாருமே நீ நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூட்டாக பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஏய் கேளுடா நீ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜேகேவும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. நீங்கள் அதுக்கப்புறம் நீ கோயிலுக்கு வருவே தெரியுமா, உங்கள் அம்மா உன்னைய கூப்பிட்டு போனாங்க கோயிலுக்கு. அதுதான் ஃபஸ்ட்டு டே உன்னைய பார்க்கணுன்னுக்காண்டி தான் நான் எங்கள் அம்மா கூட அழகாக ரெடியாகி உனக்காண்டி தான் வந்தேன் கோயிலுக்கு. உன்னைய சைட் அடிக்கிறதுக்காண்டி தான் வந்தேன். நீ என்னைய பார்க்காத போதெல்லாம் நான் உன்னைய பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. என்ன, அப்போ நீயும் என்னை சைட் அடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் செம்ம குஷியாயிட்டார். அதுக்கப்புறம் அவர் அப்படியே அவர் ஸ்மைலை கம்மி பண்ணிட்டு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் ஏன் எனக்கு என்னைய உனக்கு பிடிக்கவே இல்லை, மேரேஜ்க்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாரா. நீங்கள் அது சும்மா தான் உன்னை வெறுப்பேற்றுறதுக்கு. நான் ஒத்துட்டு இருந்தேன்னா உன்னை யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்லியிருந்தேன்னா உன்னையும் என்னையும் சேர்த்தே வச்சுருக்க மாட்டாங்க. நீ அவ்வளோதான் சாவே அடிச்சிருப்பாங்க. நான் என்ன அடி வாங்கணும்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு கேட்குறீங்க. ஜேகே, அப்போ நீ சும்மா நடிச்சியா, நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா நீ இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்க மாட்டேன்னு நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபீலிங்காக சொல்கிறார். நீங்கள் அது எப்படி, நான் கன்ஃபார்ம் உன்னையே தான் மேரேஜ் பண்ணிப்பேன், நீ எப்போவுமே எனக்கு தான், நான் எப்போவுமே உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறீங்களா. அப்போ ஜேகே, சரி ஓகே, ஆனால் எனக்காண்டி நீ ஒன்று மட்டும் சொல்ல அப்படின்னு கேட்குறாரு. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. நீ என்னை லவ் பண்ணுறதானே அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஆமாம் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு லிப்ஸில் மறுபடியும் ஒரு பெக் கொடுக்குறீங்க. ஜேகேக்கு செம்மையாக ஹைப் ஆகுது. நீங்கள் கிஸ் கொடுக்குறதெல்லாம். வையன் இப்படியே பண்ணிட்டு இருந்தானா என்னால் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க முடியாது வையன், உன்னை யாரடா இப்போ கண்ட்ரோல் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் ரொம்ப க்ளோஸாக அவங்கக்கிட்ட அப்படியே இழுத்து அவர் காலரை அப்படியே செம்ம டைட்டாக அவங்கக்கிட்ட பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகேவும் உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் உங்களை கீழே போட்டு அவர் உங்கள் மேலே வந்துட்டு மறுபடியும் உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களாலேயும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியல. நீங்களே இப்படி மாறி மாறி 2 பேரும் வருது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் மறுபடியும் ஜேகே மேலே இருப்பீங்களா. அப்போ நீங்கள் அவரோட ஷர்ட் தான் போட்டிருப்பாரு. ஸோ அந்த ஷர்ட்டை அப்படியே டக்குன்னு பிரிச்சிடுறீங்க. அந்த பிரிஞ்சதில் அந்த பட்டன்ஸ் எல்லாம் எகுறுது. ஃபுல்லாக பிரிச்சுட்டு அப்படியே ஒரு ஷோல்டரை ரப் பண்ணிட்டு ஒரு நெக்குக்கு பின்னாடி நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸை எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜேகேக்கும் செம்ம ஹைப்பாகுது. அவர் மறுபடியும் உங்கள் மேலே வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்குள்ளெல்லாம் கை விட்டு செம்மையாக ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் ஒரு ஹேண்டாக ஒரு நெக்கில் பிடிச்ச மாதிரி வச்சுட்டு இன்னொரு ஹேண்டாக ஒரு ஹேர்ஸை கோதி விட்டுட்ருக்கீங்க. 2 பேரும் அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும். அந்த வீட்டில் தன்னந்தனியாக நீங்கள் 2 பேரும் அவ்வளோ டீப்பாக, அவ்வளோ க்ளோஸாக, ரொமான்டிக்காக எல்லாம் நடந்துகிட்ருக்கு உங்களுக்குள்ளே.